السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في المحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, வாரந்தோறும் நாம் அர்பஈன நபவியாவுடைய ஹதீஸ்களை எடுத்து அதனுடைய விரிவுரைகளை தர்ஸாக இந்த அமர்வுகளிலே நடாத்தி வருகிறோம். அந்த தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் 30வது ஹதீஸ். அல் வகூஃப் இன்த ஹுதூதி ஷரஅ. அந்த ஹதீஸினுடைய அடிப்படை சாராம்சம் அல் வகூஃப் இன்த ஹுதூதி ஷரஅ. மார்க்கம் எமக்கு எதை கட்டளையாக பிறப்பித்திருக்கிறதோ அதனை சரிவர எடுத்து நடப்பது, எவற்றையெல்லாம் விட்டும் தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி மார்க்கம் எமக்கு ஏவி இருக்கிறதோ அதை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்வது, மார்க்கத்தினுடைய வரையறையை மீறாமல் இருப்பது. இதுதான் இன்றைய ஹதீஸினுடைய சாராம்சம். ஒரு சிறிய ஹதீஸ். عن أبي ثعلبة الخشني جرثوم بن ناشر رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال: إن الله فرض فرائض فلا تضيعوها، وحد حدودا فلا تعتدوها، وحرم أشياء فلا تنتهكوها، وسكت عن أشياء رحمة لكم غير نسيان فلا تبحثوا عنها. حديث حسن رواه الدارقطني وغيره. சரியா? இன்றைய ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன்னல்லாஹ ஃபரத ஃபராயித ஃபலா துضيعوها. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சில கடமைகளை விதியாக்கி இருக்கிறார். அவுஜப அல்லாஹு தஆத் கத்இய்யா, அதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஃபலா துضيعوها, அதனை வீணடித்து விடாதீர்கள், அதனை செய்யாமல் விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். சரியா? அதே போல இதை எதை போலன்னா, மிஸ்ல அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வஸ்ஸகாத்தி வஸ்ஸியாம், 5 நேர தொழுகையை போல. இந்த 5 நேர தொழுகையை அல்லாஹ் ஃபரத ஃபராயித ஃபலா துضيعوها, இதனை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, வீணடிச்சிடாதீங்க, செய்யாமல் விட்டு விடாதீர்கள், அதுக்கு தண்டனை இருக்கிறது. சரியா? அதே போல ஜகாத்து, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ் செய்கிறது, இதெல்லாம் ஃபர்லான கடமைகள், அது செய்துதான் ஆக வேண்டும். சரியா? தொழுகையும் ஜகாத்தும் நோன்பும் ஹஜ்ஜும் எல்லாம் ஒரே தரத்தில் இருக்கிறதா என்று கேட்டா இல்ல. தொழுகை நிபந்தனையற்றது. 5 நேர தொழுகை நிபந்தனையற்றது. எந்த நோ எக்ஸ்கியூஸ், எந்த கட்டத்திலே உங்களுக்கு நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழ வேண்டும். உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, படுத்திருந்து தொழ வேண்டும். அப்படித்தானே? ஒரு கட்டம் முடியவில்லை என்றால் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்கு எந்த மன்னிப்பும் இல்லை. அப்ப தொழுகிறேன் இப்ப தொழுகிறேன் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ எந்த கட்டத்திலையும் நம்ம தொழுகையை மிஸ் பண்ண முடியாது. தொழுகை தவிர்ந்த ஜகாத்து, நோன்பு, ஹஜ் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஜகாத்து எல்லா நேரத்திலும் கடமையா? ஏழைகளுக்கு ஜகாத் கடமையா? யாருக்கு ஜகாத்தினுடைய நிசாபு இருந்து அந்த அந்த கடமைக்கு உட்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஜகாத் கடமை. அதே போலதான் நோன்பு பிரயாணிகளுக்கு நோன்பு விடலாம், வேற ஒரு நேரத்தில் கலா செய்யலாம், நோயாளிகளுக்கு விடலாம், வயது முதிர்ந்தவர்கள், இப்படி நிபந்தனை இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு மன்னிப்பு இருக்கிறது. அதே போலதான் ஹஜ் கடமை இருந்தால் தான் கடமை, ஹஜ் கடமையானால் தான் கடமை. சரியா? அப்ப நோன்புக்கு எந்த வகையிலுமே இல்ல, நமக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. சரியா? அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிவிட்டு ஃபலா துضيعوها ஐ ஹாஃபிது அலைஹா வலா துஹ்மிலுஹா,
அதனை சரிவர நிறைவேற்றி வாருங்கள், அதிலே நீங்கள் ஓட்டை விட்டு விடாதீர்கள், அதனை என்ன செய்கிறார்கள், நீங்கள் அதனை வீணடித்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஹத்த ஹுதூதன் ஃபலா தஅததுஹா, அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்திலே சில வரையறைகளை விதியாக்கி இருக்கிறான், சில வரம்புகளை உங்களுக்கு இட்டிருக்கிறான், அதனை நீங்கள் தாண்டி விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஐ அகாம ஃபவாசில பைனல் ஹலாலி வல் ஹராம், ஹராம் ஹலாலுக்கு மத்தியிலே உங்களுக்கு தெளிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த வரையறையை நீங்கள் மீறி விடாதீர்கள், ஹராத்தை செய்தார்கள். சரியா? இதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. ஃபலா தஅததுஹா ஐ லா ததஜாவஸு தில்கல் அவாமிர் வல் குயூத், அந்த ஏவல்களை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், வரம்பு மீறி விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல வஹர்ரம அஷ்யா, இன்னும் சில விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறார். சரியா? மனஅ மின்ஹா கத்அன், சில விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராம், இதனை செய்யாதீர்கள், செய்தால் பெரும்பாவம், பெரிய குற்றத்துக்கு ஆளாகுவீர்கள் என்று சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறார். எதை போல? கஸ்ஸினா வஸ்ஸரிகா, ஜினா செய்யறது போல, மது அருந்துறது போல, களவாடுறது போல, இன்னொருத்தருடைய பொருளை ஹக்குக்கு மாறாக என்ன செய்யறது, களவாடுறது. இதுகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஸ்ஸாக தெளிவாக எமக்கு குர்ஆனிலே ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். இதனை என்ன செய்யாதீர்கள். ஃபலா தந்தஹிகுஹா, இந்தியாக்குனா என்னது, அத்துமீறி செய்யுது. இந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யாதீர்கள், அத்துமீறி நீங்கள், உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தும் குர்ஆனும் ஹதீஸும் உங்களுக்கு இந்த விஷயத்திலே தெளிவாக அறிவுறுத்தி இருந்தும் நீங்கள் அதை மீறி செய்கிறீர்கள். அதுதான் என்ன செய்யறது, ஃபலா தந்தஹிகுஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஐ லா தக்தரிபூஹா அவ் தகஉ ஃபீஹா, கிட்ட நெருங்காதீங்க, ஜினாக்கு கிட்ட நெருங்காதீர்கள், மதுவுக்கு கிட்ட நெருங்காதீர்கள், அதான் அர்த்தம். சரியா? அப்படி நீங்கள் கொஞ்சம் போய் பார்ப்பா அதுக்குள்ள விழுந்துருவீங்க. அதுக்குதான் கிட்ட நெருங்க வேணாம்னு சொல்லி குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்னும் சில விஷயங்கள், அப்ப ஃபர்துகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கத்திலே சில வரையறைகளை நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது, சில விஷயங்கள் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில விஷயங்களை சக்கத அன் அஷ்யா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை விட்டு வாய் மூடி இருந்தார். சரியா? சக்கத அன் அஷ்யா ரஹ்மத்தல் லக்கும் கைர நிஸ்யானின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லாமல் வாய் மூடி இருந்து விட்டான். ஏன்? ரஹ்மத்தல் லக்கும், உங்கள் மீது இரக்கம் கொண்டதன் காரணமாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கைர நிஸ்யான், அல்லாஹ் மறந்து போய் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லாமல். ஏன்? உங்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் கொண்டதன் காரணமாக சில விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லாமல் விட்டு விட்டான். அந்த விஷயத்தில் நீங்க துருவி ஆராய்ந்து அதை கஷ்டமாக்கி கொள்ளாதீர்கள். சரியா? அல்லாஹ் மறந்து போய் உங்களுக்கு சொல்லாமல் விடவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கைர நிஸ்யான், ஏன்னா அல்லாஹ்க்கு மறதி இருக்குதா? அல்லாஹ்க்கு மறதி இல்லை. வமா கான ரப்புக நசியா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரா மரியம்ல, உங்களுடைய ரப்பு இரட்சகன் அல்லாஹ் மறதியாளன் அல்ல என்று திருமறையில வசனம் வருது. ஆக அல்லாஹ் மறந்து உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லாமல் இல்லை, உங்கள் மீது இரக்கம் கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை விட்டும் மௌனமாகி விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் இதுக்கு உதாரணமாக என்ன சொல்றாங்கன்னா, அறிஞர் பெருமக்கள் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். கால ஐயுஹன் நாஸ், மனித குலமே, மனிதர்களே, எனது தோழர்களே, கத் ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை ஃபரலாக்கி இருக்கிறான், எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு ஒரு மனிதர் எழுப்பி, ஒரு சஹாபி நபி தோழர் எழுப்பி, ஃபகால ரஜுல் அகுல்லு ஆமின் யா ரசூலல்லாஹ், குல்லு ஆமின் யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க. கேள்வி சரிதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸக்கத ஹத்தா قالها ثلاثا,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் மூடி இருந்தார். அந்த மனிதர் 3 தடவை கேட்டார். முதலாவது தடவை கேட்டதுக்கும் வாய் திறக்கையில பதில் சொல்ல, இரண்டாவது தடவை கேட்டதுக்கும் வாய் திறக்கவும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை. மூணாவது தடவை கேட்ட பிறகு பிற்பாடு ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் குல்து நஅம், நான் ஆம் என்று சொல்லி இருந்தால் தவஜபத், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் கடமையாகிடும். எப்படி? நான் ஆம். அப்ப இந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெயிட்டிங். உடனே பதில் சொல்ல முடியுமா? எங்க இருந்து பதில் வரணும்? அல்லாஹ் இடத்துல இருந்து பதில் வரணும். அப்ப இது கஷ்டத்தை நம்ம தேடிக்கிறதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யுங்க, நீங்க ஹஜ் செய்யுங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்ட கேள்விக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஆம் என்று சொன்னா என்ன நடந்துக்கும்? என்ன நடக்கும்? வருஷம் ஹஜ் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாயிருமா இல்லையா? கஷ்டத்தை நாமே தேடிக்கொள்றோமா இல்லையா? ஆகவேதான் இதே போல நிறைய விஷயங்களை அல்லாஹு தஆலா நம் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக சொல்லாமல் விட்டு விட்டான். எது நமக்கு ஏவப்படுகிறதோ, மார்க்கமாக சொல்லப்படுகிறதோ அதை ஏற்று மனதார இஹ்லாஸோடு செயல்படுவதுதான் ஒரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலே சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இறுதியாக வலமஸ்ததஅதும், ஆகவே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் கடமையாக இருந்தால் லமஸ்ததஅதும், நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். ரசூலுல்லாஹ் தெரியுமா தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? ஆகவே மார்க்கத்திலே துருவி துருவி கேள்வி கேட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. சரியா? இதனை ரெண்டு விஷயத்துல நம்ம முடிச்சுக்கோம் இன்ஷா அல்லாஹ். உலமா பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், முஹத்திஸூன், ஃபுகஹாக்கள் ரெண்டு வகையா ரெண்டு விதமா இதனை எடுத்துக்கிறாங்க. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தான் வஹி, அப்படிதானே? ரசூலுல்லாஹ்வோட எல்லாம் முற்று பெற்றது. அப்ப சஹாபா பெருமக்களோடு இந்த விஷயம் முற்றுப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே இல்மை தேடக்கூடியவர்கள், தாலிபுல் இல்ம், மார்க்கத்தை தேடி படிக்கக்கூடியவர்கள் துருவி துருவி கேள்வி கேட்கத்தான் வேண்டும். ஏன்? அதனை சரியாக மார்க்கத்திலே அது சம்பந்தமான குர்ஆன் வசனங்களையும் நபிமொழிகளையும் சரியாக தெரிந்து அதனை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி சில விஷயங்களிலே, சில மசாயில்களிலே அடுக்கடுக்காக கேள்வி கேட்டு அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தானே? இன்னைக்கு மதரசாக்களிலே கல்வி கற்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் பலவிதமான கேள்விகளை கேட்பார்கள். உஸ்தாதுமார் அதுக்கு பலவிதமான குர்ஆன் வசனங்களை கொண்டு, நபிமொழிகளை கொண்டு, ஹதீஸ்களை கொண்டு அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். ஏன்? அதனை அவர்கள் விளங்கி மக்களுக்கு அதனை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த காரணத்துக்காக ஆக மார்க்கத்திலே தெரியாத விஷயங்களை துருவி கேட்பது முக்கியம், கடமை. தெரியாத விஷயங்களை விதண்டாவாதத்துக்காக வேண்டி கேட்கக்கூடாது. ஒரு விஷயத்துல நம்ம ஒரு புடியா நின்றுகிட்டு இதுதான் அப்படின்னு நின்றுகிட்டு 4 பேர்கிட்ட அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறது, இது ஃபசாத உண்டு பண்ற வேலை. இப்படி செய்யக்கூடாது. எது நமக்கு தேவையில்லையோ அதுக்கு சரியான திருமறை வசனமும் ஹதீஸும் கிடைத்து விட்டால் அதனோடு அதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கம் எமக்கு எதனை கடமையாக்கி இருக்கிறதோ, அதே போன்று எதனை ஹராமாக்கி இருக்கிறதோ, எதனை நமக்கு வரையறையாக எல்லையாக விதித்திருக்கிறதோ அதனை அந்த அளவிலே நாம் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் கேட்டு தெரிந்து அந்த மார்க்கத்தினுடைய வரையறைகளை சரியான முறையிலே பேணி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக.